நீங்கள் அல்லது உங்கள் வீட்டில் யாராவது பார்கின்சன்ஸ் நோயாளி இருக்கிறாங்களா? அவர்கள் சனா, கடலை சாப்பிடுகிறார்களா? அப்படியானால் இன்று முதல் கவனமாக இருங்கள். நீங்கள் தவறான முறையில் சனா சாப்பிடுகிறீர்கள் என்றால் அது உங்கள் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சரியான முறையில் சனா எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் அது உங்கள் அறிகுறிகளை கட்டுப்படுத்தும், மேலும் உங்கள் உடலில் முன்னேற்றமும் காணப்படும். வணக்கம், நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரு பார்கின்சன்ஸ் நோயாளி சனா, கடலை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் எவ்வளவு அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? பார்கின்சன்ஸ் என்றால் என்ன? பார்கின்சன்ஸ் என்பது ஒரு நீண்டகால நரம்பியல் கோளாறு. மூளையின் செல்கள் மெதுவாக என்ன ஆகின்றன? அவை சேதமடைய ஆரம்பிக்கின்றன. அதனால் டோபமின் செல்களின் குறைபாடு ஏற்படுகிறது. இப்போது டோபமின் செல்களின் குறைபாடு ஏன் ஏற்படுகிறது? நீங்கள் அதிகமாக மன அழுத்தம் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது சுற்றுச்சூழல் காரணிகள் இருக்கலாம், ஏதாவது உணர்ச்சி காரணிகள் இருக்கலாம். மேலும் முக்கியமான காரணி உங்கள் வயதுதான். நீங்கள் 60 வயதுக்கு மேல் இருந்தால் உங்கள் டோபமின் செல்களின் குறைபாடு மெதுவாக ஏற்பட ஆரம்பிக்கும். அதோடு நீங்கள் அதிகமான மன அழுத்தம் எடுத்துக்கொண்டால் மூளையின் செல்கள் என்ன ஆகின்றன? மெதுவாக சேதமடைகின்றன. இதன் காரணமாக டோபமின் நியூரான் செல்களின் குறைபாடு ஏற்படுகிறது மற்றும் மூளை மற்றும் உடலின் இயக்கம் சரியாக ஒருங்கிணைக்கப்படவில்லை. இதன் விளைவாக உங்கள் கையில் நடுக்கம் காணப்படுகிறது, உங்கள் நடையை மெதுவாக ஆகிறது, உங்கள் குரல் தெளிவாக இருக்க முடியவில்லை. நோயாளிக்கு சிறுநீர் கழிப்பதில் சிக்கலும் ஏற்படலாம். அதே சமயம் அவர்கள் நடக்கும்போது அவர்களின் நடை தடுமாறுகிறது மற்றும் சமநிலை சரியாக இருக்க முடியவில்லை. இதில் கடலைக்கு என்ன பங்கு உள்ளது? ஒரு பார்கின்சன்ஸ் நோயாளி கடலை சாப்பிடலாமா? ஆம், நீங்கள் கடலை சாப்பிடலாம். ஆனால் அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அடுத்ததாக விளக்குகிறேன். முதலில் நாம் இதை புரிந்து கொள்வோம். கடலையில் என்ன உள்ளது? கடலையில் பார்த்தால் புரதம் உள்ளது. இது உங்கள் தசைகளுக்கு மிகவும் சிறந்தது. உங்கள் தசைகளை உருவாக்குகிறது மற்றும் உடலில் உள்ள பலவீனத்தை குறைக்கிறது. கடலையில் இரும்பும் உள்ளது, வைட்டமின்களும் உள்ளன. இது இரத்த குறைபாட்டை மேலும் இது இரத்தத்தில் உள்ள குறைபாட்டை மேம்படுத்துகிறது. அதே சமயம் வைட்டமின் குறைபாட்டையும் பூர்த்தி செய்கிறது. இதற்கு மேலாக கடலையில் நாரும் மிகுந்த அளவில் உள்ளது. ஒருவர் கடலை சாப்பிடும் போது அவர்களின் ஜீரணம் மேம்படுகிறது மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் குறைகின்றன. அடிக்கடி பார்க்கப்படுகிறது. பலர் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக நான் பார்கின்சன்ஸ் நோயாளிகளை பற்றி பேசுகிறேன். அவர்கள் கடலை சாப்பிட்டால் அவர்களின் தசைகளில் ஏற்படும் இறுக்கம், உடலில் ஏற்படும் பிடிப்பு, அதிகமான பலவீனம் போன்றவை குறைகின்றன. மேலும் அவர்கள் கடலை சாப்பிடும்போது அதில் உள்ள நார்ச்சத்து குறைபாடு பூர்த்தி செய்யப்படுகிறது. மேலும் மலச்சிக்கல் போன்ற புகார்கள் குறைகின்றன. அதற்கு மேலாக அவர்களுக்கு ஏற்படும் இரத்த குறைவு, கைகளிலும் கால்களிலும் ஏற்படும் வலி ஆகியவற்றிலும் முன்னேற்றம் காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் கடலை தவறான முறையில் சாப்பிட்டால் அதனால் பக்க விளைவுகள் ஏற்படலாம். உதாரணமாக பல பார்கின்சன்ஸ் நோயாளிகள் சின்ட்ரோபா என்ற மருந்தை எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்கள் சின்ட்ரோபா மருந்தை எடுத்துக்கொண்டு மருந்தை எடுத்த உடனே கடலை சாப்பிட்டால் அந்த மருந்தின் விளைவு குறைந்துவிடும். அதே சமயம் உங்கள் உடலில் இறுக்கம் அதிகரிக்கும். அதோடு குலுக்கலும் ட்ரெமர் அதிகரிக்கும். உங்கள் சமநிலை பிரச்சனை மேலும் மோசமாகலாம். எனவே கடலை சாப்பிடுங்கள், ஆனால் குறைந்த அளவில் சாப்பிடுங்கள். சரியான நேரத்தில் சாப்பிடுங்கள். உதாரணமாக நீங்கள் ஏதேனும் அலோபதி மருந்து எடுத்துக்கொண்டிருந்தால் சின்ட்ரோபா எடுத்துக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம். அப்படியானால் சின்ட்ரோபா எடுத்துக்கொண்டதற்கு குறைந்தது 2 முதல் 3 மணி நேரம் கழித்து மட்டுமே நீங்கள் கடலை சாப்பிட வேண்டும். நீங்கள் வறுத்த கடலை எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் அவித்து அல்லது முளை கட்டியும் எளிதாக சாப்பிடலாம். ஆனால் கவனமாக இருங்கள். குறைந்தது 30 முதல் 50 கிராம் வரை மட்டுமே கடலை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு மேல் எடுக்க வேண்டாம். அதற்கு மேல் எடுத்தால் வாயுவும் அமிலத்தன்மையும் அதேபோல் வயிறு வீக்கம், புளோட்டிங் கூட ஏற்படும். அதனால் நீங்கள் சிந்தித்து மற்றும் சரியான முறையில் சாப்பிட்டால் கடலை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க முடியும். இன்றைய ஷிப்பின் இத்துடன் முடிகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.